பெரும் அங்கீகாரம் தந்தது. கீழ்ப்படிய கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து சேரும் என்கிறது போல இவருக்கான காலம் ஒன்று வரும். ரிபேல் சீனியர் ஸ்டூடெண்ட் ஆண்டனி அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை தொலைக்காட்சியோடு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரெபல் நிகேஷ் பிரதர், இந்த டைட்டில் முதல் கதையாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு 3 வருட கடின போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல பேனர் ஸ்டூடியோ கிரீனில் வெளிவரதுக்கு பெரிய சந்தோஷம். இது ஒருவேளை இந்த கதையை நீங்கள் போய் நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தால் அதிலிருந்து இது வெளியே வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை இன்னைக்கு வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வரணும். அதுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த ஸ்டூடியோ கிரீன்ல இருக்கிற மேனேஜர்ஸ் ரொம்ப ஏன்னா இங்கே ஒரு பட்ஜெட்டாக ஒன்று போட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க, போயிட்டு வந்துருக்கு கோயம்புத்தூர். அவங்க அங்கே அவங்கள அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பாருங்க மேனேஜர்ஸ் கலை, அசார் அண்ட் சந்தோஷ் அப்புறம் தேவா 4 பேர் எதையாவது ஒன்று வச்சு சமாளிச்சிருவாங்க. அங்கே ஏதாவது நம்ம போய் கேட்க போனோம்னா அது அப்படி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அது வந்துடும், ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க, அது எல்லாம் சொல்லி சிறப்பாக பண்ணிடுவாங்க. நாங்கள் பரவாயில்ல, நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க பிரதர், வாழ்த்துக்கள். ஸ்டூடியோ கிரீனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் இருக்கும் ரெபெல். அப்புறம் இதுல தமிழ்ல எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்ல இருந்து தமிழ்ல நிறைய கேரக்டர்ல இங்க அறிமுகப்படுத்திருக்க மாதிரி இங்க மலையாளத்துல நிறைய பேர்த்த நிகேஷ் பிரதர் அறிமுகப்படுத்திருக்காரு அந்த படத்துல. அவங்களுக்குலாம் பெரிய லைஃபா இருக்கும் இந்த ரெபெல் ரிலீஸ் ஆகும்போது. அப்புறம் அருண் பிரதர் ரொம்ப பொறுமையா வேலை பார்க்கக்கூடிய ஆளு. எந்த ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா அவங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். வாழ்த்துக்கள் பிரதர்ன்னு அவங்களுக்கு பெரிய விடயங்கள் இருக்கு. அப்புறம் எடிட்டர் வெற்றி சார், அப்புறம் சக்தி சரவணன் முக்கியமா இருக்கும் இந்த படத்துல. ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சக்தி சரவணன் சார் ரொம்ப சில நேரத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தீப்பந்தம் பயங்கர இதா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் வேலை பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சும்மா ஒரு ஆர்டிஸ்ட் ஈஸியா டீஸ் பண்ணிட்டு அவங்களால பண்ண முடியாம போயிடும். ஆனா அதை அழகா ஹேண்டில் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதுல சத்தியமா ஜிவி சாருக்கு இந்த ஆக்ஷன் பிளாக் ஒரு பெரிய இதா இருக்கும் இந்த படத்துல. அப்புறம் ஜிவி சார் எனக்கு இந்த ரெபெல்ல தான் எனக்கு இந்த படத்துல தான் பழக்கம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட மறுபடியும் கிங்ஸ்டன் அவரோட ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறேன். தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார் 2018 மேற்கு தொடர்ச்சி மலைக்காக நிறைய விருதுகள்ல என்னைய பரிந்துரைத்தாங்க விகடன்ல. அதுக்கப்புறம் விகடன்ல தம்பி ஆதித்யா பாஸ்கர் வாங்கினாரு விகடன் விருதுகள்ல. ஆமா, அதுல காம்படிஷன்ல நாமினேஷன்ல வந்தது. நாமினேஷன்ல வரும்போது நானும் தான் அதிக ஓட்டுல தானது. பட் தம்பி வாங்கினாப்ல, வாழ்த்துக்கள். அந்த இதுல என்னை பயங்கர ஸ்ட்ராங்கா ரெஃபர் பண்ணது தனஞ்சயன் சார் தான். கலாட்டாவில் பெஸ்ட் ஆக்டர் இந்த வருஷத்துக்காக வாங்கினேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சந்திகள் இந்த நடவடிக்கை. அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், அதாவது எந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க இருக்கும்போது ஒரு கதை சொல்லி உங்களை ஃபுல்லா அப்படியே அவர்கிட்ட இருக்கிற கதைகளை மட்டும் புத்தகமா போட்டா நீங்க அவ்வளவு வியாபாரம் ஆகும். நீங்க டிஸ்கவரி புக் பேலஸ் அவருக்குலாம் தெரிஞ்சதுன்னா உங்க கதையை தான் சார் வெளியிடுவாங்க. ஒரு கதை சொன்னார் சார், என்ன சார் ஏதாவது பயங்கர ஷூட்டிங் ரெடி பண்ணிட்டு இருக்கான் சார். தம்பி இந்த ஏர்போர்ட்ல தம்பி பாத்தீங்கன்னா கார் அப்படியே போய் நிப்பாட்டுறான் அந்த ஏர்போர்ட் வாசல்ல. அடுத்து வரவங்க என்ன பண்ணுவாங்க தம்பி, 2 செகண்ட்ல ஃபிளைட்டை பிடிக்கணும். அப்படிதான் யானவங்க சார் மிஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 2 செகண்ட்ல ஃபிளைட்டை பிடிக்கணும் ஆனும் தம்பி, அவன் மிஸ் பண்ணிடுவான். என்ன சார் அப்படின்னு இல்லப்பா பிரான்ஸ் தேவ கண்ட்ரி அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் வரவன் என்ன செய்வாங்க, எனக்கு 10 நிமிஷம் டயர்னா அந்த காரை கொண்டு போய் அங்க நிப்பாட்டிடுவான் தம்பி. அடுத்து வர சீக்கிரம் போயிடுவான். இவன் முதல்ல நிப்பாட்டு அப்படியே லைனா நிப்பான். அது ஒரு டிசிப்ளின்ல தம்பி, ஒழுக்கம் இருக்கணும், ரொம்ப முக்கியம் தம்பி. ஐயோ அப்படின்ட்டு ஒரு 20 கதை சொல்லிடுவாரு. அதுக்குள்ள ரொம்ப எனர்ஜியா இருக்கு சார், ஊர இருக்கிறது சந்தோஷம். அப்புறம் பபிதா பை, அதான் பேர் எனக்கு இதால தம்பி, இதெல்லாம் மேடையில சொல்லுவீ. உடனே அண்ணன் கேட்டா எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு. வாழ்த்துக்கள்.